நினைச்சா எனக்கே ஒரு மாதிரி எழுதுப்பா இருக்கு. என் தலைவன் பிறந்த நாள் கூட எனக்கு தெரியாம என்னடா வேலைக்கு போய் என்னடா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்த ஒரு தருணம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ யங் மாஸ்ட்ரோ யுவன் சங்கர் ராஜா அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ டே முடிகிற டைம்ல தான் அவரோட பிறந்த நாளே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதுல வந்து யுவன் சங்கர் ராஜா அப்படின்றவர் வந்து எல்லாரோட ஒரு சில பீரியட்ல வந்து ஒரு சில பேருக்கு நம்மளால மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லணும்ல. ஸோ ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்ல வந்து அவர் வந்து ரொம்ப கனெக்டடா இருப்பாங்க. அவங்க யாருக்கு தெரியல அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்மளுக்கு ஒரு பக்கம் பூஸ்ட் ஆவோ இல்ல ஃபீல் ஆவோ ஏதோ ஒன்று பண்ணிருப்பாங்க. அது மாதிரிதான் யுவன் சங்கர் ராஜா பசங்களுக்கு மேபி எனக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதுல வந்து மக்காம பசங்க இல்லையா அப்படி சொல்ல வரல. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது ஒரு வயசு பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ யுவன் சங்கர் ராஜாவை நான் எந்த மெட்டீரியல்ல பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளையராஜாவை தான் அந்த இதுலதான் கம்பேர் பண்ண முடியும். ஒரு விஷயம் இருக்கு. என்ன ஒரு விஷயம்னா இப்ப நம்ம சின்ன வயசுல எல்லாம் இளையராஜா பாட்டு வந்து அப்பா வந்து கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ அப்பெல்லாம் வந்து நம்ம எப்படி இருக்குன்னா அந்த பாட்டு வந்து என்ன பாட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும். அப்படியே கொஞ்சம் வளர்ந்து பார்த்தா நாம அந்த பாட்டை கேட்டுட்டு இருப்போம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும். அப்பதான் அதோட பாட்டோட சென்ஸோ அந்த பாட்டோட ஒரு அர்த்தமோ நமக்கு தெரியும். சேம் தான் யுவன் சங்கர் ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ நம்ம சின்ன வயசுல ஒரு சில பாட்டை வந்து சும்மா ஸ்கிப் பண்ண ஒரு பாடல் நம்மளுக்கே சிச்சுவேஷன் சாங்கா வந்து அமையிற நிறைய தருணம் வந்து யுவன் சங்கர் ராஜா பாடல்கள்ல வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே எங்கும் ஓடி போகாது. அதே மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு சில பேர்ல எல்லா சிச்சுவேஷனுக்குமே பாடல் போட்ட ஒரே ஆள் யுவன் சங்கர் ராஜா ஒரு சில பேர்ல அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது வந்து அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அப்புறம் வந்து போப்புக்கு அப்புறம் வந்து இன்ட்ரோவர்ட்டுக்கு தனிமைக்கு ஒரு நாளில் அந்த பாடலாம் வந்து நம்ம மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து ஃபீமேல் சூப் சாங் பண்ணியிருப்பாருங்க மங்காத்தா படத்துல நண்பனே நேதாய் அப்படின்ற ஒரு பாடல். அப்புறம் வந்து எக்ஸ்பிரிமெண்டலா ட்ரை பண்ணுது அவர் தொடாத ஒரு ஜானரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒரு காம்போவை செட் பண்ற ஒரு விஷயம். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தாலே போதுப்பா. ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு டைரக்டர் அப்படி சேர்றதே வந்து கொஞ்சம் அரிதான ஒரு விஷயமா இருந்த பீரியட்ல இவருக்கு லைனா வந்து கியூல இருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர் அவரால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அது முக்கியமான வந்து செல்வராகவன், ராம், விபி, அப்புறம் வந்து விஷ்ணுவர்தன், அப்புறம் லிங்குசாமி, அப்புறம் வந்து மிஸ் பண்ணிட்டேன் தியாகராஜ குமாரராஜா. சோ இப்படின்னு சொல்லி தியாகராஜ குமாரராஜாலாம் வந்து அவங்க கூட யுவன் சங்கர் ராஜா பண்ணும்போது ஒரு பயங்கரமா பாடலே இருந்தாலும் கூட பிஜிஎம்ல பயங்கரமா ஒரு ரெட்ரோ சாங் வந்து அவங்க யூஸ் பண்ற ஒரு விதம் பயங்கரமாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ யுவன் சங்கர் ராஜா இட்ஸ் எமோஷன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. சோ அதுல வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் கனெக்ட் வந்து யுவன் சங்கர் ராஜா. சோ அவருக்கு பிறந்த நாளான இன்று எனக்கு தெரியாம அவரோட பிறந்த நாள் முடியும் பட்சத்தில் அந்த மட்ட பாடலை பார்க்க போகும்போதுதான் என் தலைவனுக்கு பிறந்த நாளே எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ அதே மாதிரி பிஜிஎம்ல யுவன் சங்கர் ராஜா யாரு வேணா என்ன வேணா குறை சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜாவை பிஜிஎம்ல எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. ஒன் பீரியட் டைம்லாம் வந்து ஒரு படத்துக்கு மியூசிக்காலே வந்து ஒரு சில ஹீரோவெல்லாம் வளர்ப்பாங்க தெரியுமா. ஸோ அதுல வந்து யுவன் சங்கர் ராஜா விஷாலோட பிலிமோகிராஃபில வந்து பின்னாடி சொல்லிட்டு பாருங்க அந்த சாமியோட பிஜிஎம் ஆகட்டும் சண்டைப்பொடி பிஜிஎம் ஆகட்டும் ஒரு ரஜினிக்கோ விஜய்க்கோ அஜித்துக்கோ போட்ட மாதிரி அப்பவே போட்டிருப்பாரு பிஜிஎம். அப்பெல்லாம் வந்து அவங்க அப்கமிங் ஆக்டர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அவருக்கு ஜெயம் ரவிக்கு அப்புறம் இவரு ஆர்யாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சர்வம் ஆல்பம் கேட்டுருப்பாங்க. ஏன்னா எனக்கு யுவன் சங்கர் ராஜன் சொல்லும் போது எங்கெங்கோ என்னென்னவோ தோணும். என்னால ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட பேச முடியும் அப்படின்ற மாதிரி கூட தோணுது. ஸோ யுவன் சங்கர் ராஜா இட்ஸ் அன் எமோஷன் வெரி வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கலாதெல்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா அவர் நமக்கு தெரியாம பாடல் போடுறாரா அதெல்லாம் நமக்கும் தெரியாது. ஆனா அந்த பாடல் வந்து பயங்கர கனெக்ட் அப்படின்னு சொல்லலாம். லவ் ஃபெயிலியருக்கு வந்து எத்தனையோ சூசைடை வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து தடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி தோண்டு போன நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுத்துருக்காரு. ஒன்றும் இல்லை போ ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடல்களாகவே எமோஷனை கடத்தின ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப ரேருங்க. ஏன்னா ஆக்சுவலா அதான் நான் சொல்றேன் இளையராஜான்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன ஒருத்தன் வந்து பாடல்லே நம்ம எமோஷனை ஹோல்ட் பண்ணணும் கடத்தணும் நம்ம எமோஷனை கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து எப்பவுமே ராஜா சார் தான். அதுக்கு வந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து
ஒரு சில மியூசிக் டேரக்டர்லாம் பண்ணுவாங்க, அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலிசமா இருப்பாங்க. இப்போ ஏஆர் ரஹ்மான் இருக்கட்டும், ஹாரிஸ் ஜெயராஜா இருக்கட்டும், எல்லாருமே ப்ரொஃபஷனலிசமாவே இருப்பாங்க. ஸோ ஆனா இவங்க மட்டும்தான் ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். இப்போ இளையராஜாவா இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜாவா இருக்கட்டும், இவங்க 2 பேர்கிட்டமே ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும் எப்பவுமே அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதே மாதிரி யுவனோட வாய்ஸை பத்தி வந்து நம்ம ஒரு தனி வீடியோவே போடலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அவரோட வாய்ஸ்ல வந்து ஏஆர் ரஹ்மான் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, ஒரு இன்டர்வியூல ஒரு ஸ்டேட்ல சொல்லியிருப்பாரு, அந்த கொம்பசுரா பாடல் பாடுறதுக்காக வந்து கேட்டிருப்பாங்க, ஏன் யுவன் சங்கர் ராஜாவை சூஸ் பண்ணி அப்படின்னும்போது அவர் வாய்ஸ்ல ஒரு ஈரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏஆர் ரஹ்மான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் வாய்ஸ்ல ஒரு மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் யுவன் சங்கர் ராஜா. ஸோ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே, பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே யுவன் சங்கர் ராஜா. இந்த வீடியோ எப்போ அப்லோட் ஆகுதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப கில்ட்டா இருக்கு.